கடலில் மூழ்கியவர்களுக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆம்புலன்ஸ் சேவை மண்டல மேலாளர் பிரபுதாசிடம் நமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். 4 நாட்களில் சென்னையில் கடலில் மூழ்கி இறந்தவர்கள் எண்ணிக்கை 8 உள்ளது. இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் கடலில் மூழ்கி தத்தளிப்பவர்களை உடனடியாக மீட்டு முதல் சிகிச்சை அளிப்பதற்காக மெரினா கடற்கரையில் 108 ஆம்புலன்ஸ் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது இன்று முதல் இந்த சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து பேசுறதுக்காக 108 சேவை மையத்தினுடைய மேலாளர் பிரபுதாஸ் நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேள்விகளை முன்வைப்போம். இந்த 108 சேவை மெரினா கடற்கரையில் இன்று தொடங்கியிருக்கிறது. இதனோட சேவை எப்படி இருக்கும்? இந்த வாகனங்கள் தமிழ்நாடு அரசினுடைய 24 மணி நேர இலவச சேவையான 108 ஆம்புலன்ஸ். இது சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ். முதல் கட்டமாக இந்த சிறிய ரக ஆம்புலன்ஸ் மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படும் விதமாக இவை 30 வாகனங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது. அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த மெரினா கடற்கரை, சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் பயன்பாட்டில் வருகிறது. இந்த வாகனங்கள் மணல் பாங்கான இடங்களிலும் எளிதில் செல்லக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஏசி இருக்கு. மற்ற பெரிய ரக ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இதில் இருக்கும். இதன் மூலமாக கடலோர பகுதியில் ஏற்படக்கூடிய அவசர காலங்களில் இந்த வாகனங்கள் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக நீரில் மூழ்குதல், அது மட்டுமல்லாமல் மெரினா கடற்கரையை பொறுத்தவரைக்கும் பொழுதுபோக்கிற்காக மக்கள் தமிழகத்தின் மட்டுமல்ல இந்தியாவின் எல்லா பகுதியிலிருந்தும் வருகிறார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அவசர காலங்களுக்கும் இந்த வாகனங்கள் மிகவும் பயனுள்ளதாக அமையும்.